ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நான் நேற்று அனாலிசிஸ் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் வச்சுருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்விங் வந்து நான் 51,300 கிட்ட சொல்லியிருந்தேன். மார்க்கெட் க்ளோசிங் 51,400 இருந்தது. ஸோ நான் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்விங் கிட்ட மார்க்கெட் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போடுதா இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு பிரேக் டவுன் கொடுக்குதான்னு பாருங்கன்னு. ஸோ டபிள்யூ வந்தால் பையிங் சொல்லியிருந்தேன். ஸோ பையிங் ட்ரேட் வந்து நியர்லி 52,000 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தேன். சேம் டிட்டோ அதே தான் வந்து மார்னிங் ட்ரேடில் வந்துருந்தது. லாஸ்ட் ஹவரில் மார்க்கெட் வந்து அகைன் நெகட்டிவாகி செல்லிங் வந்துருச்சு. பட் நம்ம அனாலிசிஸ் படி ப்ராப்பராக வந்த ட்ரேட் இந்த பையிங் ஸ்ட்ரேட், ஓகேங்களா. நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணவங்களுக்கும் சரி, ஆப்ஷன் செல்லிங் பண்ணவங்களுக்கும் சரி, இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. ஸோ இதுக்கு தான் எப்போவுமே பிளான் யோர் ட்ரேட் அப்புறம் ட்ரேடியோ பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ நேத்தி அனாலிசிஸ் பார்க்காதவங்க ஐ பட்டனில் வீடியோ வச்சுருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டல் கிளியராக ஷார்ப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம் 51,499. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 499, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். 51,499 க்ளோசிங் ப்ரைஸ் வச்சாச்சு. இஸ் ஈக்குவல் டு பிவிசி, ஓகேங்களா. க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, 51,250 இருக்குது. ஸோ அதை லோவாக மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹை பார்த்திங்க அப்படின்னா 52,000 51,950 கிட்டே இருக்குது. அதை தாண்டி என்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிற வெர்ஜின் சிபிஆர் இருக்குது, ஓகேங்களா. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,170 51,900 வரைக்கும் இருக்குது வெர்ஜின் சிபிஆர். ஸோ இப்போது டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒரு லெவல் பார்க்க வேண்டியது இருக்குது. மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்னிங் அவர் வந்துட்டு புல்லிஷாக போயிருந்தாலும் அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் ஆயிடுச்சு, சரிங்களா. பியரிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டோட டிமாண்ட் ஜோன் இந்த இடம் தான் பிரேக் டவுன் ஆன இடம், ஓகேங்களா. ஃபஸ்ட் நெக்லைன், அதாவது புல்லிஷ் லாஸ்ட் ஸ்விங் வந்து இதுதான் புல்லிஷ் ட்ரெண்டில். அந்த ஸ்விங்கை வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இந்த லாஸ்ட் எத்தனாவது கேண்டில் 414, அதாவது 250 கேண்டில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நாளைக்கு ஒரு டிமாண்ட் ஜோனாக, அதாவது இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக போகுது. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இது வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆகலாம், இல்லைனா இங்கேருந்து இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல்லிங் வரலாம். ஸோ இந்த 2 சான்சஸ் தான். பையிங்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் கம்மி. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எதர் இது ப்ரீவியஸ் டே லோ கீழே வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் போயிட்டு வர பையிங் தான் சஸ்டெயின் ஆகும், ஓகேங்களா. அதாவது ஆல்ரெடி இந்த ஸ்விங்கை வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணிட்டனால செல்லிங் வந்து இந்த லாஸ்ட் ஸ்விங்கை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைன் இருந்தால் யூ டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் கிளியராக வச்சுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த லாஸ்ட் ஸ்விங் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது எய்தர் இந்த இடத்துல அப்படியே செல்லிங் கண்டினியூ ஆகலாம். அப்படியே கண்டினியூ வச்சு டைரெக்டாக போய் ஜம்ப் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைனில் பையிங் என்ட்ரி கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்படின்னா இந்த ஆப்போசிட் கலர், விச் மீன்ஸ் இங்கேருந்து க்ரீன் கேண்டில் மேலே போகுதுன்னா மேலே போயிட்டு ரெட் கலர் கேண்டில் வரதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் 51,700 அங்கே ரெட் கலர் வந்ததுன்னா அப்போ செல் பண்ணும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. டார்கெட் வந்து 51,000. அப்படி இல்லாமல் எத்தோனே கேப் டவுன் ஆயிடுது 51,000னா தென் யூ ஷுட் வெயிட் ஃபார் அ பையிங் ட்ரேட் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டார்கெட் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் 51,400 இருக்கணும். இதுதான் நாளைக்கான அனாலிசிஸ். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோட்டல் ஸ்விங்குக்கெல்லாம் மேலே கேப் அப் ஆகுதுன்னா தென் அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி volatile மார்க்கெட். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸில் வருது. கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த இடம் ஏன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பையிங் ஸ்விங்கோட ஸ்டார்டிங் இந்த ஸ்விங், செகண்ட் ஸ்விங், இதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி நெகட்டிவாக மார்க்கெட் மாற்றின இடம் இதுதான் 51,700. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ பாயிண்ட் இன் செல்லிங் என்னென்னா, பாயிண்ட் இன் ட்ரேடிங் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறீங்கிறது முக்கியம் முக்கியமே தவிர நீங்கள் செல்லிங் எடுக்கிறீங்களா இல்லை பையிங் எடுக்கிறீங்களா. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பையராக இருந்தவங்களுக்கும் ப்ராஃபிட் தான், இந்த இடத்துல செல்லராக இருந்தவங்களுக்கும் ப்ராஃபிட் தான். பட் த பாயிண்ட் இஸ் நீங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க. நேற்று நம்ம பிளான் பண்ணது இந்த லாஸ்ட் ஸ்விங்கில் பையிங் வருதுன்றது தான். இப்போ நாளைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்விங்கில் புல் பேக் கொடுத்து இந்த இடத்துல
செல்லிங் வந்தால் செல் பண்ணுறோம். சப்போஸ் அப்படி கிடைக்கல, ஸ்ட்ரைட்டாகவே செல்லிங் போயிடுது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அதுக்காக நான் செல்லிங் தான் பண்ணுவேன்னு செல் பண்ணக்கூடாது. போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணும். பையிங் ட்ரேட் நம்ம எங்கே சொல்லியிருக்கோம், லாஸ்ட் ஆஃப் வர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைன் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 51,925 பையிங் யூ டர்ன் எடுக்குது, டபிள்யூ ப்ரைஸ் செக்ஷன் போகுதுன்னா பையிங் ட்ரேட் போங்க. ஸோ எனி ஒன் பிளான் நம்ம பிளான் பண்ணுறபடி நடக்கும். ஸோ அதன்படி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி வே ஆஃப் ட்ரேடிங். சக்ஸஸை பார்க்கணுன்னா நீங்கள் இப்படி தான் ட்ரேட் பண்ணி பிளான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இஷ்டத்துக்கு ரேண்டமாக ட்ரேட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் ரேண்டமாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.